ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற போமோட சம்மரியை பார்க்கலாம். ஸ்டில் ஹியர் இந்த போமை எழுதுனது யாருன்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ரைட்டரான லாங்ஸ்டன் ஹியூஸ். இவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா போயட் வாய்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ். எதனாலனா இவரோட போமில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவர் யூஸ்வலாக பேசியிருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த போமை பார்க்கலாம். I been scarred and battered, my hopes the wind and scattered, snow has frizzed me, sun has baked me. ஓகே, I been scarred and battered அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, ரொம்ப லைஃப்பில் நடந்த அவங்களுக்கு எப்படி இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எப்படி அவங்க லைஃப்பில் எல்லாம் எப்படி இருக்குன்னா தழும்புகள் நிறைஞ்சதா, ரொம்ப பேட்டர்டு, ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இதில் ஐ அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா மொத்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை அண்ட் அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. இங்கே ஐ அப்படிங்கிற அந்த நரேட்டர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. அதாவது எல்லா ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸோட சஃபரிங்கை இவங்க பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போது செகண்ட் லைனை பாருங்கள், மை ஹோப்ஸ் த விண்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட். அதாவது என்னது, இவ்வளோ ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தினாங்கள்ல, இந்த யார் கஷ்டப்படுத்தினா ஒயிட்ஸ், இவங்க எல்லாருமே ஆப்ரிக்கன் அமெரிக்கன் அப்படி தானே. அப்போ பிளாக்ஸ், இவங்கள ஒயிட்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு எந்த ஒரு ஹோப்பு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குட்டியாக ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதை எப்படியாவது உடைச்சிடணும், அதை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுல தான் இவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, இந்த விண்ட் அப்படிங்கிறது இது எதை சொல்லுதுன்னா அந்த ஒயிட்ஸ் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதை ரெஃபர் பண்ணுது. அப்போது அவங்களோட நம்பிக்கையெல்லாம் போகிற அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டாங்க. அண்ட் ஸ்னோ ஹேஸ் ஃப்ரிஸ்மி, அதாவது ஸ்னோவால் உறைஞ்சி போகிற அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அண்ட் சன் எப்படி வறுத்தெடுக்கிற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான். இதில் ரெண்டு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்களா, ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று ஸ்னோ, ஒன்று குளிரில் நடுங்கு உறைஞ்சி போகிற குளிர், இன்னொன்று வெயில், தாங்க முடியாத வெயில். இப்படி ரெஃபர் பண்ணுறதுல என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம் இருக்குது, லைஃப்பில் உள்ள எல்லா இதுலேயுமே ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. Looks like between them they done try to make me stop laughing, stop loving, stop living. என்ன அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இப்படிலாம் பண்ணியாச்சுன்னா கஷ்டப்படுத்தினானா இந்த ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஹோப் எதுவும் இல்லாமல் ஓகே சிரிக்க மாட்டாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, அண்ட் அவங்க லவ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க, அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்க வாழ்கிறதே நிறுத்திடுவாங்க, நெக்ஸ்ட்டு வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிதான் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 லைன்ஸில் பலமாக நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காங்க என்னென்னா, பட் ஐ டோன்ட் கேர், ஐம் ஸ்டில் ஹியர். ஓகே, இந்த 2 லைன்ஸ் எப்படின்னா இந்த 2 லைன்ஸில் மிஸ்டேக் இருக்காது. இந்த 2 லைன்ஸை தவிர வேறு எல்லா இதுலேயுமே மிஸ்டேக் இருக்கும், கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். நீங்கள் இந்த போமை கவனிச்சிங்கன்னா இந்த 2 லைனில் பட் ஐ டோன்ட் கேர், ஐம் ஸ்டில் ஹியர் அப்படின்னா நான் எதையுமே, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு ஆனால் நான் எதையுமே கண்டுக்கிட மாட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தாங்குவேன், என்னால் ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஆப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் எவ்வளோதான் அவங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் இன்னும் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு தைரியம் இருக்குது, அவங்களால எதனாலும் தாங்கிக்க முடியும், எந்த ஸ்ட்ரகிள்னாலும் ஃபேஸ் பண்ண முடியும். இன்னும் அவங்கக்கிட்ட என்னது இருக்குது, ஹோப் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு பெர்சீவரன்ஸ் இருக்குது, என்னனாலும் நான் விட மாட்டேன், எப்படினாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன் கண்டினியூஸாக அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது சொல்கிறாங்க. என்னது, நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கலை, இன்னும் நான் இங்கே இருக்கேன், ஐ எம் ஸ்டில் ஹியர், அதான் அந்த டைட்டில் சொல்லுவாங்க. இன்னும் நாங்கள் இருக்கோம், இன்னும் நாங்கள் எவ்வளோ பிரச்சனாலும் ஃபேஸ் பண்ணுவோம், நாங்கள் இன்னும் ஹோப்பை எங்களுக்கு இன்னும் நிறையாவே ஹோப் இருக்குது, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த போமில் சொல்கிறாங்க. இந்த போமில் நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் லைனே கவனிங்க, ஐ பீன் ஸ்கார்ட் அண்ட் பேட்டர்ட்னு இருக்கா, அதுக்கு ஒரு மை ஹோப்ஸ் த விண்ட் அண்ட் ஸ்கேட்டர்னு இருக்குது, ஐ ஹாவ் ஸ்கார்டு தானே வரும், 2வது லைன்லேயும் த விண்ட் ஹாவ் ஸ்கேட்டர்னு வரும். இப்படி ஒரு மிஸ்டேக்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது மூலமாக நம்ம லாங்ஸ்டன் ஹியூஸ் அவருக்கு லாங்குவேஜ் மேலே என்ன ஒரு பவர் இருக்குது, அவருக்கு என்ன ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த லாங்குவேஜ் ஒயிட்ஸோடது.
ஸோ எப்படி அவங்களோட லாங்குவேஜே அவங்களுக்கு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதை எப்படி மிஸ்டேக்ஸாக வச்சு அப்போது அவங்கக்கிட்ட என்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறத லாங்ஸ்டன் ஹியூஸ் வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று விதத்தில் நம்ம இதை பார்த்தோன்னா, இந்த எரர்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து எதை சொல்கிறதுனா அவங்களோட ஒரு பேத்தட்டிக்கான கண்டிஷன், அவங்களோட பரிதாபமான அந்த நிலையை கூட நம்மளுக்கு சொல்லுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லி நம்ம கிளியராக யோசிக்க மாட்டோம் இல்லையா, நம்ம பேசுகிறது கூட கிளியராக இருக்காது. அப்படி தெளிவே இல்லாமல் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது எப்படி ஒரு ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறது, அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் இருக்க 2 லைன் எப்படி இருக்குது, பலமாக ஒரு ஹோப் இருக்கிற மாதிரி இருக்கா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் மிஸ்டேக் இல்லை, அதில் அப்போ என்ன இருக்குது, ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேணால் அந்த பிரச்சனை வரமிச்சில் வேணால் நாங்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்கோம், ஆனால் நாங்கள் எப்போவுமே முடியலன்னு சொல்லிட்டு விட்டு போக மாட்டோம், வி வில் ஃபைட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அண்ட் எப்போவுமே இவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த போம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.